அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி நம்மளுடைய பழம்பெரும் நாகரிக பண்பாட்டு நிலைகளை கீழடி ஆய்வுக்கூடத்திலிருந்து சில முக்கிய தகவல்கள் எனக்கு கிடைத்த பகுதியை உங்களுக்காக பதிவிடுகிறேன். வைகை ஆற்ற கரையில், வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம் இருந்ததற்கான சான்று, தமிழர்கள் நாகரிக பழமை வாய்ந்தவர்கள் என்பதற்கு கீழடி அற்புதமான ஒரு சான்றுகள். அப்படி பார்க்க போனால் வைகை நதிக்கரையில் நகர நாகரிகத்திற்கான சான்றுகளாக கரிம பகுப்பாய்வில் 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம் கிடைத்திருக்கிறது. கட்டுமான அமைப்புகள் முதிர்ச்சி பெற்ற சமூகத்தில் அடையாளமாக இருக்கிறது. எழுத்தறிவு பெற்ற சமூகமாக நம் தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. கைவினைத் தொழில்களில் சிறந்த தொழில்நுட்பம் பெற்றிருந்த மனிதர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் வளமயமான சமூகமாக நம் தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. திறமையை வளர்த்து கொள்ளும் வகையில் விளையாட்டுகள் பல இருந்திருக்கிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடு வணிகர்களோடு வணிக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தமிழர்கள். கீழடி வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம் இருந்ததற்கான சான்று இந்த அற்புதமான தொழில்நுட்பம். கட்டட சுவர் வான்வெளி பார்வையில் இங்கே பதிவிட்டிருக்கிறோம். செங்கல் கட்டுமானத்தில் வீடுகள் கட்டப்பட்டு இருக்கிறது. தொழிற்கூடங்கள், வணிகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கக்கூடிய நகர நாகரிகமாக நம்மளுடைய தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய இந்த அற்புதமான படைப்புகள் சங்ககால பண்பாட்டு வரலாற்று ஆய்வில் ஒரு திருப்புமுனையாக இந்த பகுதியை சொல்கிறோம். வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியில் நகரமயமாதலும் வைகை கரையின் நகரமயமாதலும் ஒரே காலகட்டம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம். அகழாய்வில் வெளிக்கொணரப்பட்ட மட்கலன்கள், மண்ணால் செய்யப்பட்ட கலன்கள் காணப்பட்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கூடங்களில் ஆய்வுகள் செய்திருக்கிறாங்க. அப்படி ஆய்வு செய்யப்பட்ட சான்றுகள் பீட்டா, அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாகாணம் பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகம், அங்கே கரிம பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தாலியில் உள்ள பைசா பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறை பானை ஓடுகள் பகுப்பாய்வு, பூனேவில் உள்ள முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான டக்கான் கல்லூரி எலும்பு துண்டுகள் பகுப்பாய்வு, 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகமாக நம் தமிழ் நாகரிகம் இருந்திருக்கிறது. அதற்கு சான்று தான் கிமு 580ஆம் ஆண்டை சார்ந்த கரிமம் கிடைத்திருக்கிறது. தீத்தா தமிழ் பிராமி எழுத்து குறித்த பானை ஓடு கிடைத்திருக்கிறது. கரிம பகுப்பாய்வு முறைப்படி கிமு 580 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தமிழ் பிராமி எழுத்து வடிவத்தினுடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறது. இதெல்லாமே நம்மளுடைய பழமை தான். அடுத்தது வேளாண், நம்மளுடைய அற்புதமான அடுத்த பிரதிபலிப்பு வேளாண் சமூகம். அகழாய்வு உள்ள எலும்பு துண்டுகள் கிடைத்திருக்கிறது. திமிழில் உள்ள காளை, பசு, எருமை, ஆடு ஆகியவை வேளாண்மைக்கு உறுதுணை செய்யும் வகையில் கால்நடைகளாக வளர்க்கப்பட்டிருக்கிறது. நம் முன்னோர்கள் இதையெல்லாம் பாதுகாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. தரமான ஒரு கட்டுமான பொருட்கள் கிடைத்திருக்கிறது. கட்டட சுவர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுடுமண்ணாலான உறைக்கிணறு காணப்பட்டிருக்கிறது. சன்னமான களிமண், செங்கல், சுண்ணாம்பு சாந்து, இரும்பு ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கட்டுமான தொழில்நுட்பத்தில் செங்கல் கூரை ஓடுகள்
பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரிந்த நிலையில் உள்ள கூரை ஓடுகள் கிடைத்திருக்கிறது. செங்கல் கட்டுமானங்கள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கல் மற்றும் கூரை ஓடுகளில் 80% சிலிக்கா மற்றும் 7% சுண்ணாம்பு கலவை, சுண்ணாம்பு சாந்தில் 97% சுண்ணாம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து பானை ஓடுகள் எழுத்தறிவு ஆதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. குவிரன் ஆதன் என்ற எழுத்துருவு கிடைத்திருக்கிறது. ஆதன், குவிரன், ஆதன் இதெல்லாம் ஆட்பெயர்கள் ஆகும். கிமு 6ஆம் நூற்றாண்டில் சங்ககால சமூகம் எழுத்தறிவு பெற்று இருந்திருக்கிறது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு சான்று. அடுத்தது பானை தொழில் சிறப்பு பெற்றிருக்கிறது. கருப்பு சிவப்பு நிறமான பானைகள் கண்டெடுத்திருக்கிறாங்க. மண் பானை, பானை வனைதலில் உள்ளூர் தொழில்நுட்பம் சிறந்து இருந்திருக்கிறது. கருப்பு சிவப்பு நிறப்பானை, கருப்பு நிறம் கரி, சிவப்பு நிறம் ஹேமனைட் பயன்பாடு பண்டைய காலத்திலே இருந்திருக்கிறது. அடுத்து நெசவு தொழிலும் சிறந்து விளங்கிய தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க. கூர்மனை கொண்ட எலும்பு கருவிகள், நூல் நூற்கும் தக்கல்லிகள் இருந்திருக்கிறது. நூல் நூற்க உதவும் தக்கலிகள் துணிகளில் உருவ வடிவமைப்பை உருவாக்கும் கூர்முனை கொண்ட எலும்பு நெசவு தொழில் சிறந்து விளங்கியதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்று என்று சொல்லலாம். வாழ்வியல் முறை, மனிதர்களுடைய வாழ்வியல் முறை, அதில் பொத்தான், வளையம், தொங்கட்டான், ஊசி, மணி, தகடு இதெல்லாம் மணிகள்லாம் அணிகலன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வளமையை வெளிப்படுத்தக்கூடிய தங்க அணிகலன்கள், மதிப்புறு உள்ளூர் மற்றும் வெளிமாநில மணிகள், கண்ணாடி மணிகள் அணிதல் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம தமிழர்கள் அன்றைய காலத்திலேயே வணிகத்தில் சிறந்து இருந்திருக்கிறாங்க. அணிகலன்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. வாழ்வியல் முறை என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்வியல் முறையில் அன்றாட பயன்பாட்டில் அரவைக்கல் தந்தத்தில் செய்யப்பட்டது, சீப்பு, அரவைக்கல், மண்குடுவை, தந்தத்தில் செய்யப்பட்ட சீப்பு இதெல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய அரிய சான்றுகள். விளையாட்டு பொழுதுபோக்கிலும் சிறந்து இருந்திருக்கிறாங்க. அதற்கு சான்றாக பகடைக்காய், சதுரங்க காய்களெல்லாம் கண்டெடுத்திருக்கிறாங்க. பகடைக்காய் மற்றும் சதுரங்க காய்கள் கிடைத்திருக்கிறது. பெண்கள் விளையாடும் வட்ட சில்லுகை, சிறுவர்கள் விளையாடும் சுடுமண்ணால் ஆன சக்கரங்கள், வட்ட சுற்றிகள் எல்லாம் கிடைக்க பெற்றிருக்கிறது. வணிகத்தில் சிறந்த நிலையாக சூதுபவள மணிகள், ரவுலட்டட் சாயில் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுத்திருக்கிறாங்க. வடமேற்கு இந்தியாவை சார்ந்த சூதுபவளம் மற்றும் அகைட் மணிகள், ரோம் நாட்டு ரவுலட்டட் சாயில் கொண்ட பானை ஓடுகள், ரோம் நாட்டு அரிட்டைன் பானை ஓடுகள் கண்டெடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வணிகத்தில் சிறந்த தமிழர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள். சுடுமுன் உருவங்கள் கிடைத்திருக்கிறது. சுடுமுன் வார்ப்பு, மனித உடல் பாகம், காளையின் தலை, மனித தலை உருவகம், மனிதம் மற்றும் விலங்கு உருவகங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது. இதெல்லாம் தமிழ் பண்பாட்டின் வேர்கள் என்று சொல்லலாம். நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்ட ஒரு அற்புதமான செய்தியை இப்போ நாம் பார்த்துருக்கோம். இந்த பெருமைகளெல்லாம் நம்மையே சாரும். தொப்புள்குடி உறவாக என்றும் நாம் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய மரபுகளை, பண்பாடுகளை, கலாச்சாரத்தை இனி எந்தெந்த காலங்கள் தமிழன் கடைசி தமிழன் இருக்கின்றவரை பேசிக்கொண்டு தான் இருக்கும். அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நிலையை டிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.